ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வேப்புடு. சிக்கன் வேப்புடுனா சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மசாலாலாம் நம்ம நல்லா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. இதை வந்து குக் வித் கோமாளியில் ஒரு ரெசிபியாக செஞ்சுருந்தாங்க. கனி வந்து செஞ்சுருந்தாங்க இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். சிக்கன் 1 கிலோ நான் உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் வந்து 3, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 பீஸ், பெரிய வெங்காயம் 2, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் முழு கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு பட்டை கிராம்புலாம் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல ரோஸ்ட் ஆகி வந்ததும் இப்போ இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 பீஸ் வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். இப்போ இதில் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து நீங்கள் போன்லெஸ் பீஸும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி அப்படியே ஒரு முழு கோழியை தான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். வந்ததும் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் நல்லா பொடியாக நறுக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடியாக வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, நான் இந்த மாதிரி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அதே சமயம் ரசம் சாதம் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாத்தூள் வந்து நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வத்தல் வேறு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம்ல நம்ம சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை இப்போ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த சிக்கனில் விட்ட தண்ணி மட்டும்தான். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா வெந்து அந்த நம்ம சேர்த்து அந்த அரைச்ச மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில்
1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்ல ட்ரையாக செஞ்சிங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் சிக்கன் வேப்புடு அப்படிங்கிற ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. நீங்கள் எவ்வளோ தூரம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.